எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் சின்ஸ், பாவங்களை கையாளுதல். நம்ம ராஜயோகம் படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டோம் பாவம் எப்படி ஏற்படுதுன்னு. பாவம் எப்படி ஏற்படுதுன்னா நம்ம உடல்னு புரிஞ்சுக்கும் போது காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசையில் ஈடுபடும்போது பாவம் ஏற்படுது. ஓகேவா? இப்போ இந்த பாவத்தை ஈஸியாக ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று போன பிறவிகளில் செய்த பாவம், ஒன்று இந்த பிறவியில் செய்துட்டு இருக்க பாவம். ஓகேவா? இப்போ போன பிறவிகளில் செய்த பாவம் யாருக்குமே ஞாபகம் இல்லாதனால அதை அழிக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வே மன்மனா பவ, தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையாக சிவனை நினைவு செய்யும் போது பழைய பாவங்கள் எரிக்கப்படுது. இந்த மன்மனா பவ செய்யாதவங்க அவங்க உடலில் நோய் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துக்கங்கள் எல்லாம் அனுபவித்து இந்த பாவத்தை தீர்த்துக்கிறாங்க. இது போன பிறவிகளோட நடக்கிறது. இப்போ இந்த பிறவியில் நடக்கிற பாவத்தை எரிக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸ்பெஷலி நம்ம எப்படிப்பட்ட பாவம் பார்க்க போகிறோம்னா, நான் சொல்கிறதெல்லாம் இந்த பிறவியில் நம்மளோட வயசில் சின்னவங்களை காயப்படுத்தியிருப்போம், இல்லைன்னா நம்மளோட வயசில் பெரியவங்களை காயப்படுத்தியிருப்போம். நமக்கு ஒரு ஈகோ இருக்கும். என்ன ஈகோ? நம்மளோட சின்னவங்ககிட்ட போய் நான் என்ன மன்னிப்பு கேட்கறது, இந்த இது தடுக்கிறதுனால நம்ம போய் பேச மாட்டோம். இந்த பிரச்சனை நடந்ததுனால வருஷக்கணக்காக நம்ம நமக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த ராஜயோகம் வந்ததுக்கப்புறம் நம்ம கனெக்ஷனில் போய் பாவங்களை அழிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எப்போ போக முடியும்னா 100க்கு 100 பாவத்தை அழிச்சாதான் வீட்டுக்கு போக முடியும். அதாவது கர்மாத்தி தாக்கி போக முடியும். இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் எவ்வளோ பாவம் அழிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பிறவிகள் எடுப்போம். அப்போ நமக்கு எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இந்த பிறவியில் செய்த எல்லா பாவங்களோட லிஸ்ட்டும் பரமாத்மா கொடுக்க சொல்கிறார். அப்படி சொல்லி கொடுக்கும்போது 50% டிஸ்கவுண்ட் இதில் பாவத்தில், பாக்கியெல்லாம் யோகாவில் நம்ம இது பண்ணிடுறோம். இப்போ சமீபமாக நிறைய ஃபோன் கால் வர்றது என்னென்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல வருது. நான் என்னோட வயசு சின்னவரை காயப்படுத்தியிருக்கிறேன், அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு சங்கோஜமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, என்னோட ஈகோ தடுக்குது. ஆனால் பரமாத்மாவை கனெக்ட் பண்ணுறேன், அங்கே சொல்கிறேன் பாவத்தை அழிச்சு கொடுங்கன்னு சொல்கிறேன். இன்ஃபேக்ட் அமிர்த வேலை அழுதுகிட்டே தான் இருக்கேன். நான் 1-2 இல்லை, நிறைய வருஷமாக இதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அந்த பாவம் போச்சானே தெரியல, எனக்கு அது ஹர்ட்டிங்காகவே இருக்குது, இப்படி சொல்லி கூப்பிட்றவங்க இருக்காங்க. ஓகேவா? இப்போது ராஜயோகம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட நடிப்பு நடிச்சுட்டு இருக்கோம். இல்லை உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு ஒருத்தர் கிடையாது. ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு காரணம் ட்ராமா பார்த்தது. ஒருத்தர் பிச்சைக்காரனாக இருக்காருன்னா அவரோட ட்ராமா பார்த்து நடிக்கிறார். ஸோ ஒருத்தர் பிச்சைக்காரனை பார்த்தா நம்ம ஏளனமாகவோ, ஒரு கோடீஸ்வரனை பார்த்து அப்படியே பிரமிப்பாவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அவங்க நடிப்பு நடிக்கிறாங்க. இதுதான் நம்ம ராஜயோகத்தில் வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டது. சரியா? இப்போ நம்ம ஜனவரிக்கு வந்துட்டோம் இல்லையா, 2019 டிசம்பரில் நான் ஒரு முடிவு பண்ணி, இந்த பிறகு நம்மளும் சாதாரண ஆத்மா தானே, நம்மளும் சில பேரை காயப்படுத்தியிருக்கோம். நான் தேடி கண்டுபிடிச்சு போய் பேசி, அதாவது என்னோட வயசு சின்னவங்க, அவங்கக்கிட்ட நான் காயப்படுத்தியிருக்கேன், அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காகவே போனேன். இல்லை பியூட்டினா 2 சம்பவம் நடந்தது. 2 சம்பவம், ரெண்டுமே 2 அனுபவம். ஒரு இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரின்னு சொல்லும் போது வந்த ரிப்ளை என்னன்னா, அவங்களுக்கு அந்த இன்சிடென்ட்டே ஞாபகம் இல்லை. ஓ அப்படி ஒன்று நடந்ததா, எனக்கு ஞாபகமே இல்லை. இது பாருங்களேன், இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்மளோட வயசில் ஒருத்தருக்கு காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காயப்படுத்துறது நம்மளை தான், ஆனால் பாவம் அவங்களுக்கு தான் வரப்போகுது. ஏன்னா அவங்க தான் காயப்படுத்துனாங்க. அது அவங்க கர்ம கணக்கு, அவங்க யோகா பண்ணிக்கிறாங்க, ஏதோ பண்ணி தீர்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள வயசில் பெரியவர், அவர் ஏதோ உரிமையில திட்டாரு அப்படின்னு நினச்சி நம்ம எப்படி விட்டுறோமோ, அதே மாதிரி தான் நம்மளோட வயசில் சின்னவங்களும் நம்ம திட்டும் போது அதை சாதாரணமாக எடுக்காமல் விட்டுறாங்க. அப்படி தான் ஒரு கேஸில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல, எனக்கு அப்படி ஒரு விஷயமாகவே தோணலை, நான் பெருசாக எடுத்துக்கல, நீங்கள் கவலைப்பட வேணான்னு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோன்றதுனால அது மனசு குத்திக்கிட்டே இருந்தது. அது யோகாவில் சொன்னால் கூட அது எரிஞ்ச மாதிரியோ அது பாவம் போன மாதிரியோ இல்லை. இப்போ பியூட்டி என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அது பெருசாகவே எடுத்துக்கலன்னும் போது என்ன அர்த்தம், அவங்க என்ன மன்னிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த கணக்கு வழக்கு அங்கேயே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுட்டா நல்லது. என்னென்னா,
பாருங்களேன், ஒரு எபிசோட் நம்ம லைஃப்பில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் கடந்து வந்திருக்கோம். இந்த 10 வருஷத்தில் நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்குல்ல, ஒரு முதிர்ச்சி வந்திருக்குல்ல எண்ணங்களில். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு முதிர்ச்சி வரும் இல்லை? எல்லாரும் காலத்தில் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு முதிர்ச்சி அடைஞ்சு தானே வராங்க. அப்போ இந்த முதிர்ச்சி அடையிறதுனால நம்ம போய் இப்போ பாருங்களேன், நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க போகிறேன். இதில் என்ன கஷ்டம் இருக்குது நம்ம போய் கேட்குறதுல? அது ஒன்றும் ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. இந்த 2வது கேஸில் அவங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது. அவங்க சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? பரவாயில்ல, நீங்கள் தானே, பரவாயில்ல, தெரியாமல் சொல்லியிருக்கீங்க, நான் அப்போ தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு என் மேலே இருக்க கோவம் போல இருக்குது, அதனால் நீங்கள் பேசலை போல இருக்குது, அதனால் நீங்கள் எப்போ பேசுவீங்க நினச்சி நான் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. அப்போ 2வது இடத்துல அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குது, ஆனால் அவங்க இன்னும் பெருசாக எடுத்துக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த குற்ற உணர்வை இத்தனை வருஷமாக இழுத்துன்னு போயிருக்கோம், மனசுக்குள்ள ஒரு பாரமாகவே வச்சுருக்கோம். எவ்வளோதான் ஒரு பிரச்சனை தாங்குவீங்க, எவ்வளோதான் வச்சுன்னே கஷ்டப்படுவீங்க. அதுக்கு பெஸ்ட்டு வழி அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட போங்க, உட்காந்து பேசுங்க, ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டுருங்க, அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சிச்சு. யோகாவில் ஓரளவுக்கு நம்ம பாவத்தை அழிச்சிடுறோம், கரெக்டு. இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கணும். இப்போ எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், என்னோடய வயசில் பெரியவங்க என்னை காயப்படுத்தினது வந்து எனக்கு பெருசாக பாதிப்பில். நான் பெரியவங்கள பெருசாக வந்து துக்கம் கொடுத்தது கிடையாது. அது எனக்கு அனுபவமே இல்லை. அது சில பேருக்கு அப்படி இருக்குது. எனக்கு ஃபோன் பண்ணவங்க எனக்கு வயசில் பெரியவங்களை நான் அப்படி பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது அனுபவம் இல்லாதனால அதுக்கு பற்றி நான் பேச முடியல. இப்போ அவங்க கூட பெரியவங்ககிட்ட சரி, பெரியவங்கன்னும் போதே நமக்கு வந்து இப்போ நடந்து 10-20 வருஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி மன முதிர்ச்சி அடைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி அவங்களும் அடைஞ்சிருப்பாங்கல்ல. இப்போ ஒருவேளை அவங்க மன்னிக்கல அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பாரத்தை இறக்கி வச்சிட்டாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்ல தான் போயிருக்கோம், சொல்லிட்டோம். அவங்க எடுத்துக்கல, அது வேறு விஷயம். அடுத்த நாள் நீங்கள் யோகா பண்ணும்போது அந்த பாவம் அப்படியே எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக இருக்காமல் போயிடும். சரியா? அப்போ ஆக்சுவலாக 3 விஷயம் தான் நடக்குது. ஒன்று, அவங்களுக்கு அந்த எபிசோடே ஞாபகம் இல்லை, மறந்துட்டாங்க. 2வது எபிசோட் ஞாபகம் வச்சுருக்காங்க ஆனால் மன்னிச்சிட்டாங்க. 3வது எபிசோட் ஞாபகம் இருக்குது, மன்னிக்கலை. இது 3 தான். ஆனால் நீங்கள் இறங்கி போய் இப்படி சொல்லும்போது உங்கள் கர்ம கணக்கு அப்போவே எரிக்கப்படுது, அந்த பாவ கணக்கு அப்போவே எரிக்கப்படுது. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா போன ஜென்ம பாவம் எதுவுமே ஞாபகம் இல்லை, அதுக்கு ஒரே வழி மன்மனாபாவம் தான். இந்த பிறவி தான் பேசிகிட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா, எண்ணம் சொல் செயல் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கலாம், அதனால் புதுசாக பாவம் வராமல் இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் இந்த பிறவியில் முன்னாடி நடந்த சம்பவங்கள். டைரெக்டாக பரமாத்மா சொல்லும்போது அந்த 50% டிஸ்கவுண்ட்டு, பாக்கி யோகாவில் அழிக்கலாம். இல்லை நேரடியாக அந்த நபரை பார்த்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு பாருங்கள். இதுக்கு தாங்க ரொம்ப தைரியம் வேணும். ஒரு சண்டை போடுறதுக்கு தைரியம் வேணுமோ இல்லையோ, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட போய் நின்று சொல்கிறதுக்கு தான் முக்கியமான தைரியம் தேவை. சரிங்களா? உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க, உதைக்க மாட்டாங்க, கஷ்டப்படுத்த மாட்டாங்க. தைரியமாக இருக்குது. நேராக போய் அந்த 2வது அந்த ரிலேஷன்ஷிப் இனியும் ஸ்பாயில் ஆகிடுமா, இப்படிலாம் கற்பனைக்கெல்லாம் போகாதீங்க. முன்னாடி விட மோசமாகிடுமா, இவ்வளோ வருஷம் பேசாமல் திடீர்னு இப்போ எனக்கு வந்து பேசுகிறான், இவனுக்கு என்ன ஆதாயம் இதில், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறது உங்கள் கற்பனை தான். நம்ம அமைதியில் வாழணுங்க, நமக்கு ஒரு பீஸ் வேணுங்க. இதுக்கு தான் இந்த ராஜயோகம் கற்றுக்குறோம். நம்ம சீக்கிரம் கணக்கு வழக்க முடிச்சுட்டு போகணும். அதுக்கான ஒரு வழி தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறோம், ஹேண்ட்லிங் சின்ஸ். போன பிறவிகளுக்கு ஒரே வழி மன்மனாபவ, இந்த பிறவிக்கு மன்மனாபவ தான். ஆனால் அந்த கன்சர்ன் நம்பர்கிட்ட உட்காந்து பேசும்போது டெய்லி யோகாவில் சொல்ல வேண்டிய அவசியம் வராது. அது அந்த கணக்கு வரைக்கும் முடிஞ்சிச்சு. இது வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போன வருஷம் கடைசியில் 2 பேர் நபர்கிட்ட போய் பேசி அது சொல்ல, ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லை, ஒருத்தருக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அவங்க வந்து அது பெருசாக எடுத்துக்கல, முடிஞ்சு போச்சு. ஸோ இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த ஐடியா யூஸ் பண்ணி பாருங்களேன். அப்புறம் நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எப்படி பெனிஃபிட்டாக இருந்ததுன்னு சொல்லுங்களேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.